ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க, இன்னைக்கு நம்ம 43வது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 42வது பகுதியில் வந்து எங்கள் மாமாவுக்கு என்னுடைய திருமணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் மாமாவுக்கு லெட்டர் எழுதி போட்டாச்சு. மாமாவும் ரிப்ளை வந்து பதில் லெட்டர் போட்டாங்க. அதை நான் தான் வாசிக்கிறேன். வாசித்து எங்கள் அம்மாட்ட நீயே படி, என்னென்ன லெட்ரு போட்டால் நீயே படி, என்கிட்ட கேட்காமலாம் செய்கிற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு என்னையவே படிக்க சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த லெட்டரில் எங்கள் மாமா என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றதோட நான் முடிச்சிருந்தேன், படித்து உங்கள்கிட்ட சொல்லலை. இப்போ வந்து நம்ம 43வது பகுதியில் எங்கள் மாமா எனக்கு என்ன ரிப்ளை லெட்டர் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னுடைய அன்பான உறவுகள், யூடியூப் சொந்தங்கள் மற்றும் யூடியூப் பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வரலாறு வந்து 13 பேர் 15 பேர் தான் பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த 42வது பகுதி 64 வியூஸ் பார்த்துட்டாங்க. எனக்கு உண்மையிலேயே ஆனந்தம். என்னுடைய உறவுகள் தான் என்னை மென்மேலும் உயர்த்தி கொண்டு போகிறீங்க. அதுக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மக்களால் என்ன வேணாலும் சாதிக்க முடியும். ஆனால் நம்ம உறவுகள் மனசு வைக்கணும். நான் நல்ல நல்ல நிகழ்வுகள் கொடுப்பேன் கண்டிப்பாக, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எனக்கு வந்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே, ப்ளீஸ். ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு 43வது பகுதியை பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வாங்க. இப்போ அந்த லெட்டரை வந்து எங்கள் அம்மா என்னைய வாசிக்க சொல்கிறாங்க. அப்போ நான் வாசிக்கும்போது எங்கள் மாமா வந்து அப்படியே க்ளீனாக என்ன உண்மையோ அதை வந்து அப்படியே புட்டு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி எங்கள் மாமா செம்ம தெளிவு. பெரிய லெட்டரு, இங்கிலாந்து கவரில் நீட்டாக எழுதியிருந்தாங்க. என்ன நம்ம சொல்லணும் அப்படின்றத அந்த லெட்டருக்குள்ளேயே சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லியிருந்தாங்க. எப்பா எனக்கு வந்து ஆனந்தம் அந்த இறைவனுக்கு தான் தெரியும். அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு வந்து அந்த லெட்டரை படிச்சோன்னே. அதில் எங்கள் மாமா என்ன சொல்லியிருந்தாங்க பார்க்கலாமா? அதாவது மலருக்கு வந்து வயசு ரொம்ப கம்மி, அவருக்கு வந்து 32 33 வயசா. அப்போ 35 வயசுக்குள்ளே தான் அவருக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா அவரும் எங்கள் மாமாவும் ஒரே இடத்துல வேலை பார்த்துருக்காங்க. என்ன வேலை அப்படின்னா, இப்போ வந்து சமையலுக்கு ஆர்டர் எல்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வேலை. எங்கள் மாமா வந்து கம்பெனிகளுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரல, லெட்டரெல்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்தாகணும் இல்லையா? அதனால் அவங்க சித்தப்பாவோட கொஞ்ச நாளைக்கு அந்த ஆர்டர் எடுத்து செய்கிற வேலை, சமையல் வேலையில் ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க எங்கள் மாமா. அப்போ அவர் கூடவே அவரும் வேலை பார்த்துருக்காரு. யார்? என்னை பொண்ணு பார்க்க வந்தார் இல்லையா, அந்த மாப்பிள்ளை. அப்போ அவரை பார்த்தீங்கன்னா அப்படியே எலும்பு தூரமாக தான் இருக்கார். பார்த்தாலே தெரியுது, நல்ல வேலை பயங்கரமாக பார்ப்பார் போல. அந்த மாதிரி ஒரு இழைச்சிருப்பாங்கள்ல ரொம்ப. ஆனால் எங்கள் மாமா சொன்னது 35 வயசு. அப்போது ஏன் மலருக்கு வயசுக்கும் அவருக்கும் செட்டே ஆகாது, இது வேணாம், அவர் வந்து செட் ஆகாதுன்றதெல்லாம் அவர் சொல்லலை. நான் என்னோடய பாஷையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒத்து வராது 2 பேர்த்துக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மறைமுகமாக ஒரு பெண்ணோட குடும்பம் நடத்திட்டு இருக்கார். அதாவது மேரேஜ் முடிக்காமல் அவங்க வீட்டுக்கும் தெரியாமல் அவர் வந்து குடும்பத்தில் இருக்கார் அப்படின்னு எங்கள் மாமா இருக்காரு. அவர் வந்து பொண்ணு பார்க்க வந்ததுக்கான ரீசன், அவர் வந்து அந்த பொண்ணு கூட தான் வாழ போகிறாரு கடைசி வரைக்கும். அந்த பொண்ணு வந்து பொண்ணு பார்க்க வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய அப்பா வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நீ வந்து வேறொரு ஜாதி பெண்ணோட நீ பழகுற, அது எங்களுக்கு விருப்பம் இல்லை. எங்களுடைய சொத்துல உனக்கு பங்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஜாதியில் ஒரு பொண்ணை நீ முடிச்சுட்டு வரணும்.
என்ன ஜாதியை பற்றி பேசுகிறேன்னு தவறாக எடுத்துக்காதீங்க. உண்மை நிலவரம் என்னோட உண்மை நிலவரத்தை நான் சொல்லிட்டு வர்றதுனால தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து அப்போல்லாம் முந்தி காலத்துலலாம் பெரியவங்க ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்பயுமே இருக்காங்க. இப்பயுமே ஜாதி மதம் இதெல்லாம் பேசுகிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் நான் வந்து எனக்கு வந்து ஆண் பெண் ரெண்டே ரெண்டு ஜாதி தான். ஆண் ஜாதி பெண் ஜாதி. மற்ற எந்த இதையுமே நான் வந்து யோசிக்க மாட்டேன். இது உண்மை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே ஒரே குல மக்கள். எம்ஜிஆர் சொன்ன மாதிரி ஓர் குல மக்கள் தான் நம்ம எல்லாருமே. அந்த மாதிரி தான் எனக்குள்ளேயும் எனக்கு அதான் பிடிக்கும் கூட. எவ்வளவோ பேர்கிட்ட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வேலை பார்க்குற இடத்துல, ஸ்கூலில் படிக்கிற இடம், டியூஷன் போகிற எவ்வளவோ பிள்ளைகளை நம்ம பழகுறோம். நம்மனா ஜாதி பார்த்தா பழகுறோம், அது கிடையாது. அந்த மாதிரி நான் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. இருந்தாலும் அந்த லெட்டரில் இருந்த உண்மையை நான் சொல்கிறேன். அவங்க அப்பா அந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. சொத்துமை அவர் ஒரு பொண்ணோட ரிலேஷனில் இருக்கார். அவர் பாட்டுக்கு அந்த பொண்ணை முடிச்சு வச்சு அவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லி செய்யலாம். அவங்க அப்பா அதை செய்யலாம். அவருக்கு சொத்து சுகத்தை விட ஜாதி முக்கியமாக அந்த இடத்துல பட்டு இந்த இடத்துல அவருக்கு இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருந்திருக்காரு. அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ வந்து நம்ம ஜாதி பொண்ணை முடிச்சுட்டு வா, நான் உனக்கு சொத்துல பங்கு தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வச்சு தான் இவர் வந்து என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. அதனால வந்த உடனே எங்கள் தாத்தாவும் கூட்டிகிட்டு வந்தார். சரி, இது கஷ்டப்படுற பிள்ளை. இன்னொரு விஷயம் வந்து எந்த ஒரு அது என்னது சொல்லுவாங்க சீர்சனத்தையே அந்த எந்த விஷயமே எனக்கு வேணாம். 1 2 ஒரு தையல் மிஷினு, ஒரு குண்டா சட்டி, இந்த மாதிரி இதுகள் மட்டும்தான் அவர் கேட்டார் எங்கள் அம்மாட்ட. சரி, ஃபஸ்ட்டு லெட்டரை முடிச்சுக்கிறேன். அப்போ அவர் வந்து இந்த மாதிரி என்னென்ன விஷயம் இந்த இவருக்கு வந்து ஏற்கனவே ரிலேஷனில் இருக்கார், சொத்துக்காக இப்படி பண்ணுறாரு, இது நமக்கு சம்மந்தப்படாத விஷயம், இது நமக்கு தேவையில்லைக்கா, தயவுசெய்து நீங்கள் மலர் அவருக்கு கொடுக்காதீங்க, நான் வந்து எங்கள் சித்தப்பாட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாமா முடிச்சிட்டார். அவ்வாடா எனக்கு பெரிய மழையே முடிஞ்சாப்புல. அப்புறமா அந்த எங்கள் அம்மா படிச்சுட்டு எங்கள் அம்மா எதுவுமே சொல்லலை, என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டாங்க. சரி, மாமா லெட்ரு போட்டாரா இருக்கு. அவர் வந்து என்கிட்ட இந்த விஷயமெல்லாம் சொல்லலை. யார்? அவன் மாமாவோட சித்தப்பா. எங்கள் அம்மாட்ட இந்த விஷயத்தையே சொல்லாமல் அவர் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அப்போ அதை அவங்ககிட்ட கேட்கணும்ல, எங்கள் அம்மா சொல்கிற கரெக்டு தானே. அப்போ மாமா அவ்வளோ விவரம் சொல்கிறாரு, அப்பா வந்தவர் என்கிட்ட அந்த விவரமெல்லாம் சொல்லலையே. இரு, தாத்தா வரட்டுமா, நம்ம கேட்போம் என்ன அப்படின்றது, என்ன ஏதுன்றதை விலாவரியாக கேட்டுட்டு நம்ம முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஓகே, நானும் சரி இப்போதைக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சோம்லாம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே நான் சந்தோஷப்பட்டுட்டு நிம்மதி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த தாத்தா வந்தார். வந்தப்போ அவரும் கரெக்டாக அந்த நான் வேலை விட்டு வர்ற நேரம் தான் வர்றாரு. நான் துண்டு கம்பெனி முடிச்சுட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு போவேன். அந்த நேரம் வர்றேன், அவர் இருந்தார். ஆனால் 2வது தடவை வரும்போது எங்கள் தாத்தா மட்டும்தான் வந்தார், அவர் கூட வரல, இவர் மட்டும் வந்திருந்தார். அப்போ வந்திருக்கும்போது இங்கே வாமான்னு என்னையை கூப்பிட்றாரு. நான் என்னங்க தாத்தா, ஏம்மா அந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டார். நான் இல்லை தாத்தா, எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொல்கிறேன். நல்ல பையம்மா, எந்த ஒரு பழக்க வழக்கமும் இல்லை, நீ போனேன்னா நல்லா இருப்ப, நீ கஷ்டப்படுற இங்கே, சரி அங்கே போனேன்னா அவன் வந்து சொத்துக்காரன், அங்கே போனேன்னா நீ நல்லா இருப்பம்மா, அந்த இதில் தான் நான் வந்து அம்மாட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இல்லை தாத்தா, சொத்து இருந்தாலும் எனக்கு வேணாம் தாத்தா, எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. எனக்கு அந்த வயசில் ரொம்ப பேச தெரியல, இப்பயுமே எனக்கு பேச தெரியல, வேறு விஷயம். அந்த வயசில் எனக்கு அவருக்கு புரிகிற மாதிரியோ அதை தெளிவாகவும் எனக்கு சொல்ல தெரியல. வேணாம் வேணாம் அந்த இதை தான் நான் சொல்கிறேன். உடனே அவர் சரிம்மா நானும் அம்மாவும் பேசிக்கிறோம் அப்படின்ட்டார். சரின்ட்டு எங்கள் அம்மாவும் அவங்களும் பேசுகிறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் பேசி முடிவு என்ன எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம 44வது பகுதியில் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மலர் ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே, ப்ளீஸ்.
என்னுடைய மானிட்டேஷன் எல்லாம் கட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் உண்மையிலே ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன். அது எதனால என்னன்னே தெரில. கொஞ்சம் வியூஸ் வந்தாவது அவங்க ஏதாவது பண்ணுவாங்களா யூடியூப்பில் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் இந்த வீடியோலாம் என்னுடைய வரலாறே என்னுடைய பர்சனலாக நான் ஓப்பனாக உலகம் பார்க்கும் இந்த யூடியூப்பில் வந்து உலகம் பார்க்குற அந்த யூடியூப்பில் என்னுடைய பர்சனலை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள். இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.